வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த அதிகமான வெயில் டைமில் ரொம்ப வியர்வை அதிகமாக போகுது. இந்த டைமில் நம்ம தண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இருந்தாலும் இந்த உடல் வெப்பம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதை குறைக்கிறதுக்கு நம்ம மோர் எடுத்துக்கலாம், அதே போல் நுங்கு எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். அதே போல் சாலிட் ஃபுட்டு நம்ம அதிக அளவு எடுத்துக்காமல் அந்த சாலிட் ஃபுட்டை வந்து குறைச்சிட்டு ஒருவேளை வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதே போல் வெயில் காலத்தில் நமக்கு நீரேற்றமும் கிடைக்கும். அதே போல் நமக்கு வயிறும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். என்னடா இது விதவிதமாக ஃப்ரூட் வச்சுக்கிட்டு இது அதிக அளவு செலவாகுமே யோசிக்க வேண்டாம். நம்ம 1 கிலோ அரிசி 50 ரூபா கொடுத்து வாங்கி அதை சாதம் வடித்து அதுக்கு தொட்டுக்க ஒரு காய், அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் அந்த மாதிரி வச்சு அதை கணக்கு போட்டு பார்க்குறதுக்கு நம்ம 1 கிலோ பழம் வந்து இப்போ எல்லாமே இந்த வெள்ளரி பழம்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வந்து 25 ரூபா தான். இன்னும் 20 ரூபாய்க்கே கூட கொடுக்குறாங்க. 5 கிலோ 100 ரூபான்னு தான் இந்த வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்தேன். அதே போல் தர்பூசணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமே வந்து 10 ரூபா. அந்த மாதிரி ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது பழங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த பழம் நம்ம வீட்டை சுற்றி கிடைக்குதோ அந்த பழங்களை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பப்பாளி மரம் நம்ம வீட்டிலே இருக்கலாம், அந்த பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. கொய்யா மரம் இதுதான் கொய்யா பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சையை வச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதனால் ஜூஸ் குடிக்கணுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக சர்க்கரை வந்து நம்ம போட்டு நம்ம அதையும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ பனங்கற்கண்டு பனை வெல்லம் போட்டுக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம். ஒரு 2 டம்ளர் ஒரு நாளைக்கு இல்லை 1 டம்ளர் குடிக்கிறது ஹெல்தி தான். ஆனால் அதே நான் ஜூஸ் குடிக்கிறன்ற பேரில் 1 லிட்டர் 2 லிட்டர் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டே இருந்தால் அதில் சுகரோட அளவும் அதிக அளவு போயிட்டே தான் இருக்கும். அதனால் நீர் மோர் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் சக்கரை அளவெல்லாம் இதுவும் இல்லை. நம்ம அழகாக ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அதை புற ஊற்றி அதில் இருக்க வெண்ணெயை கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் நம்ம மோர் பயன்படுத்தணும். தயிரில் தண்ணி ஊற்றி அதை மோருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுனால அது எந்த பயனும் கிடையாது. அதில் இருக்கிற வெண்ணெயை எடுத்துட்டால் தான் அந்த கொழுப்பு சக்தி வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படாது. நம்ம அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சக்தி தேவைப்படாமல் அந்த வெண்ணெயை வந்து நீக்கிட்டு வெறும் நீர், மோர், பானகம், எலுமிச்சை பானகம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோடு இந்த மாதிரி ஃப்ரூட் சாலடாக வாங்கி நம்ம சாப்பிட பழகலாம். இந்த வெயில் காலத்தில் அதிகமாக திட உணவுகள் செரிக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். அதனால் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம இந்த ஃப்ரூட் சாலட் வந்து எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பசியாரி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சாப்பிட்டு போகும்போது நம்ம வயிறு வந்து ஃபில்லிங் ஆகிடும். அடுத்து நம்ம வந்து சாலிட் ஃபுட்டுக்கு போக முடியாது. இதையும் மீறி பசி எடுத்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃப்ரூட்ஸில் எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரி பழம் தான் நம்ம கட் பண்ணேன். ஒரு ஹாஃப் வெள்ளரி பழமே வந்து 2 பிளேட்டுக்கு ஆகிடுச்சு. ஒரு மாம்பழம் தான் எடுத்தேன். அந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா 2 பிளேட்டுக்கு வந்துட்டு இன்னும் இவ்வளோ மாம்பழம் இருக்குது. அதே போல் ஒரு மாதுளை எடுத்தேன். 2 பேருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஹாஃப் மாதுளை இருக்குது. ஒரு கிவி தான் 2த்துக்கும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு பழம் எல்லா பழத்துலேயும் ஒன்று எடுத்தால் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஹெல்த்தியாக இருங்க. இதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.